என்னடா எவ்வளவு அழைச்சாலும் சரக்கு ஏறவே மாட்டேங்குது. இன்னொரு பேர் மச்சான். உங்கள எவன்டா ஆம்பளை? முதல்ல அத சொல்லு. மத்தவங்கள பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுதா? கேன தூக்கி எறிஞ்சது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? ஏய் கொஞ்சம் நவுறா. நான் முதல்ல உன்னை டேஸ்ட் பார்க்கணும். நீ ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிரும். போர்க்கி ராஸ்கல். ஏய் விடு. விடு. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவளை வெட்டிட்டீன்னா நீ தப்பிச்சிடலாம். இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு சாவு நிச்சயம். டேய் புறம்போக்கு, நீ எங்க உயிரை எடுத்துருவியா? எங்க கை விட பார்க்கலாம், வாடா. எவனோ ஒரு கிறுக்கு பையன் சொன்னான்றதுக்காக நீ உன் உயிரை கொடுக்க தயாராயிட்டீனா அங்க நிக்கிறது தாலுக் தர்பரோட பொண்ணு. அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன். தெரியுமாடா உனக்கு? உன்னெல்லாம் 20 அடி ஆள நோண்டி உள்ள புதைச்சிருவான் பாத்துக்க. இங்க நடந்தது எதையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேணாம். வா போலாம். என்னம்மா எப்படி இருக்கீங்க? ஆமா. வெரி குட். உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாவே இருங்க. ஓகே. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் நெல்லு. அந்த ஆள் போகட்டும். அந்த தடிமாட்டு பையன் இருக்கால, உங்க அப்பா அக்காவை ரொம்ப கேவலமான ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியா சொல்ற? அட ஆமாமா. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்து இவனுங்க தான். அப்படின்னா இந்த தடிமாடுக்கு சரியான படத்தை கத்து கொடுக்கணும். கண்டிப்பா. நீ ஒரு வேலை பண்ணு. ஷோவன் கிட்ட போ. ஏய் நில்றா. எங்க அப்பாக்கு தப்பு தப்பா ஐடியா கொடுத்துட்டு இருக்க. தலைய வெட்டிடுவேன். எனக்கு முதல்ல இவனை கொல்லணும். என்னடா அது? இந்த பொண்ணு சீரியஸாவா சொல்லுது? அட்வைசரா இருக்கிறதால நாங்க அட்வைஸ் பண்ண அவ்வளவுதான். அது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நாங்க சொல்லவே இல்லையே. பொறிக்க ராஸ்கல்
நீங்க கொடுத்தது அட்வைஸ் இல்லடா, உங்களை மொத்தமா காலி பண்றதுக்கான ஆர்டர். நீ வா, நான் ஒரு தடவை உன்னை பாக்குறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். இனிமே இவனுங்க கிட்ட பேசிலாம் பிரயோஜனம் இல்ல. பீஸா வெட்டி போட்டுடலாம். கொத்து பொருட்டா மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பார்பிக்யூ போட்டுருவேன். இந்த காட்டுல இருக்க எல்லாத்துக்கும் இரையாக்கி விட்டு. பார்பிக்யூவா? எதுக்கு எங்களை இப்படி போட்டு பயமுறுத்துற? சும்மா அட்வைஸ் மட்டும்தான் பண்ணோம். 1-2 அட்வைஸ் தான் கொடுப்போம், அவ்வளவுதான். வேற எதுவும் நாங்க எதுவும் பண்ணல. வாய மூடுறா, பேசுனா கொண்டு போட்டுருவோம். இல்ல இல்ல, நாங்க அப்படி பண்றவங்கலாம் இல்ல. உங்க 2 பேருக்கும் நாங்க நல்ல அட்வைஸ் தரோம். நீங்க 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். என்னப்பா மறுபடியும் கத்தி காட்டி நம்மளே பயமுறுத்துறாங்க? இதெல்லாம் வேணாம்ப்பா. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா புது கெஸ்டிங்க வந்துருவாங்கல்ல. நீங்க மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டா உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க பேர குழந்தைங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு எங்கேயும் போகவே மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அவங்கள பாரு, அப்படி அவரையும் கொஞ்சம் பாரு. ஒருத்தர் நல்லா இருக்குல்ல? மூஞ்சல் வெக்கத்தை பாத்தியா? உனக்கு அவளை பார்க்கணும்னா அந்த ஆகாயத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வா. அவ உன்னை வேணான்னு சொல்லுவான்னு எனக்கு தோணல. ஒரு வகையில உங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு. உன்னால நான் நல்ல வார்த்தை சொல்ல முடியலனா சைலண்டா இரு. எனக்கு அதான் புரியல. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற அவளை ஏன் யோசிக்கிறேன்? நான் அவ முன்னாடி ஃபிளாட் ஆயிட்டானா? அப்படின்னா அவளை போய் பாரு. நாங்களும் வரலாமா? டாய்லெட்டும் ரொமான்ஸும் இந்த 2 இடத்துக்கும் ஒரு ஆள் தனியா தான் போகணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க யாரும் என் கூட வர வேணாம். நான் தனியாவே போய் அவளை பாத்துக்கிறேன்.